everyone, welcome back. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஒரு ஸ்பினிஷ் தால் வச்சு கூட்டு செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம ரசம் காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகுது. இதில் வந்து நான் வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல சிறுபருப்பை ஒரு 3 to 4 hours நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வானலில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யணுன்னா செய்யலாம். பட் இந்த மாதிரி செஞ்சால் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிறுபருப்பு நான் இதில் போட்டுக்கிறேன். அந்த வாட்டரோடு சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் 1லேருந்து 1.25 கப் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ இந்த நேரத்தில் கீரையை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஸ்பினிஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை. கீரை பொதுவாக சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் பருப்புக்காக ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு நீங்கள் கீரை போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா தண்ணிலாம் கொதிக்க வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து பருப்பு தான் நம்ம வந்து குக் பண்ண டைம் ஆகும். அதனால் மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை வந்து நம்ம வேக வச்சுப்போம். கீரை குக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை நம்ம நல்லா அரைச்சிப்போம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளோட பருப்பு அண்ட் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஒரு 95% குக் பண்ணுங்கள். ரொம்ப குழைய குக் பண்ணிடாதீங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டனால நம்ம வந்து இதை தாளிச்சிருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆயில் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உளுந்து, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரை சில்லி அதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது வந்து பொரிய ஆரம்பிக்கட்டும். நீங்கள் வெங்காயம் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் போடாமையே வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் வந்து நல்ல குக் ஆன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து இதுலேயே நம்ம சேர்த்துப்போம். நான் சில்லி வந்து 1 தான் போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை ரொம்ப நேரம் வந்து ஆயிலில் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவே போதும். ஸோ ரொம்ப இதை வந்து குக் பண்ண வேண்டாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க கீரை பருப்பை நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணி ஒரு 1 மினிட் ஜஸ்ட் நல்லா வந்து குக் பண்ணிப்போம். அவ்வளோதான். ரொம்ப யம்மியான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி டயட்டில் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.